நான் தான் என்று மிக அருமையாக பேசியிருக்கிறார்கள். செட்டிநாட்டு மனமும் பண்பாட்டு பெருமையும் நிறைந்த காரைக்குடி மண்ணை வணங்கி என் உரையை தொடங்குவதில் பெருமைப்படுகிறேன். இதுதான் பண்பு. அப்படி இதிலே தெரியலையாங்கய்யா பண்பு தான் உயர்ந்ததுன்னு. இன்றைய சூழல்ல எது நம்மை உயர்த்தும்? பண்பு தானுங்க உயர்த்தும். படிக்கலாங்கய்யா, எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துதல்னா அந்த படிப்புக்கே மதிப்பு இருக்காதே. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனை உண்மையாக வாழ்க்கையில் உயர்த்துவது பண்பு தானங்கய்யா. பூரணம் அம்மாள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. எத்தனை பேருக்கு அவங்கள தெரியும்? நம்ம யாருக்குமே தெரியாது. ஒரு சில பேருக்கு வேணா அவங்கள தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப மனப்பான்மையான தாழ் மனப்பான்மையான உள்ளவங்க. மதுரையில அவங்க குழந்தை பிறந்த 1.5 வருஷத்திலேயே அவங்களோட கணவர் இறந்து போயிடுறாரு. கொஞ்ச நாள் போக போக தன்னோட குழந்தையும் இறந்து போயிடறாங்க. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? 7.5 கோடி மதிப்புள்ள சொத்தை அரசு பள்ளிக்கு கொடுத்துருக்காங்கயா. எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும்? நம்ம ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் சட்னி கேட்டாவே கொடுக்க மாட்டோம். இந்த அம்மா கிட்னியவே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனை உண்மையாக உயர்த்துவது பண்பு தானங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. என்ன ஒரு அழகான வரிகள் இல்லையா? பண்பு உடையவர்கள்னால தான் இந்த உலகமே இன்னும் நிலைத்து இருக்குதான். அதனால பண்பு உடையவர்கள் தான் இன்றும் என்றும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. புவனேஸ்வரிக்கு வாழ்த்துக்கள். அருமையாக சொன்னாங்க. என்ன படித்தாலும் பண்பு இல்லைன்னா என்ன பண்ணுறது? எக்கச்சக்கமாக பட்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வாத்தியார் சரி போ போ போயா போ. நான் உங்கள் வாத்தியார் நான் என்ன செய்ய சொல்கிறேன்? இதுக்கு பேர் என்ன பண்பா? பண்புங்கிறது ஒரு படிப்பு தான். அது தெரிஞ்சுக்கணும். மண்ணை தொட்டு வணங்கி நாங்கள் பாருங்க, எப்போவுமே கூத்தில் வர்ற கோமாளி நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்பான். அவன் கடவுளை வணங்குறானோ இல்லையோ, அவனுடைய முதல் வணக்கம் என்ன தெரியுமா? இயற்கை. மனிதர்கள் நல்லா இருக்கணும். நல்லா விளைஞ்சா தானே நம்ம அறுவடை பண்ணி காசு கையில் இருந்தால் தானே அடுத்த வட்டம் நாடகம் போடுவோம். அதனால தான்